நன்றி, வணக்கம். எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு இங்கே என் ஸ்கூலுக்கு இன்றைக்கி வேலைக்கு போனேன். என் ஸ்கூல் பக்கத்தில் ஹோட்டல் கடைக்காரர் இருக்கார். அவரும் இன்னொருத்தர் வாட்ச்மேனுவுங்க, ஸ்கூலோட வாட்ச்மேனுவுங்க. நான் எம்ஜிஆர் பாட்டுக்கும் பாசம் மலர்ந்து மலராத பாசம் அந்த பாட்டுக்கும் அமெரிக்காவின் ராஜு என் மாப்பிள்ளைக்கு இந்த மணிப்பயலே அந்த பாட்டுக்கும் எனக்கு வல்லமாயிரும். என்னுடைய வேலை பார்க்குற இடத்துல வாட்ச்மேன் ஐயாலாம் எல்லாம் சேர்த்து 500 ரூபா, அந்த ஹோட்டல் கடைக்காரரு 500 ரூபா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எம்ஜிஆர் பாட்டு நல்லா நடிக்கிறேம்மா ராசம்மா. அந்த படம் அமெரிக்காவின் ராஜு. எம்ஜிஆர் வந்து பாதியோடு நடிச்சுட்டு விட்டுட்டு போன படம். அது பாக்கியராஜ் எடுத்தார். பாக்கியராஜ் எடுத்து அமெரிக்காவின் ராஜுன்னு அந்த படம் வெளியில் வந்துச்சு. அந்த படத்தில் தான் என் மாப்பிள்ளைக்கு இந்த மணிப்பயலன்னு உங்கள் பாட்டு படித்தேன். பாசமலருக்கு 500, அந்த எம்ஜிஆர் அமெரிக்காவின் ராஜுவுக்கு 500, ரெண்டுக்கும் சேர்த்து ராமன் தேடிய சீதையில் அந்த பாட்டுக்கும் எனக்கு இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்தாங்க. யூடிபி சேனலுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு பார்த்து தமிழ்நாடு மக்கள்லாம் எனக்கு ஆதரவு கொடுத்து என்னுடைய லைக் போடுறீங்க. என்ன லைக் போடலை, நான் இல்லைன்னு சொல்லலை. 10 பேர் போடுவீங்க லைக்கு, சரிங்களா? 10 பேர் போடுவீங்க, சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க. சர்ப்ரைஸ் 2 பேர் 3 பேர் பண்ணுவீங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம். எனக்கு விலைக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாள் எங்கே நான் நடிப்பு மக்களுக்கு பிடிக்கல போல், தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கல போல். அதனால் எனக்கு யாருமே இது இல்லைன்னு. ஆனால் எனக்கு வந்து புது பாட்டுக்கு காசு யாரும் தரமாட்டாங்க. எனக்கு பழைய பாடல்களுக்கு தான் எனக்கு ரூபா தருவாங்க. அது எம்ஜிஆர் கட்சிக்காரர்கள் எம்ஜிஆருக்காக தான் கொடுப்பாங்க. நானும் அந்த எம்ஜிஆருக்கு தான் என் உசுரே. தெய்வம் அந்த மருதமலை முருகனும் அந்த 7 மலையானும் தான் எனக்கு உசுறு. அதுக்கடுத்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் நடிகர் திலகம் சிவாஜின்னா எனக்கு உசுறு. அவங்க பாட்டு தான் நான் பாடுவேன். அதுக்கப்புறம் தான் எல்லாமே புதுப்பாட்டு கூட கவலையான பாட்டு, குடும்ப பாட்டு தான் பாடுவேன். சல்லவாரி பாட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. காதலிக்கிறோம், கட்டு பிடிக்கிறோம், இந்த தள்ளவாரி பாட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்படியே ஒரு சமயம் என் பேரன் பேத்தியை வைங்க, அருவ பாட்டா நீ போடுறா பழைய பாட்டுன்னு ஒரு சமயம் பேச்சை கட்டு ஒரு புது பாட்டு போட்டுருவேன். அது எனக்கு பிடிக்காது. அந்த பாட்டு அழிச்சு விட்டுருவேன், தூக்கி விட்டுருவேன், சரிங்களா? நன்றி, வணக்கங்க. எனக்கு இன்றைக்கி தான் ஒரு 1000 ரூபா கிடச்சிச்சு. இதுக்கு நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுத்தமாக அவள் காசே வரலை. நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டுக்கு வணக்கம். யூடிபி சேனலுக்கு ரொம்ப 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 நன்றி.